இன்றை தொட்டு இரண்டாம் பகல் நாம் சோழ தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கனிமாறன். நான் யூடியூப்ல டிராவல் அண்ட் விளாக் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரிலேஷன்ஸ்லாம் சேர்ந்து ஃபேமிலி ட்ரிப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் தான் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே கரெக்டாக பார்க்கிங்கு. இந்த பார்க்கிங்கில் தான் நம்மளோட பஸ்ஸு நின்றுருக்கு, ட்ராவல்ஸ் பஸ்ஸு. இங்கே இருக்கிற பார்க்கிங்லேயே நமக்கான ரெஸ்ட் ரூம் வசதியுமே இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூமில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். பெர்சனுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சோழர்கள் இலங்கை தென்னிந்தியாவின் பெரும் பகுதியையும் வெற்றி கொண்டு வலிமை மிகுந்த பேரரசாக விளங்கியது சோழ பேரரசு. வட இந்திய மன்னர்களும் இந்த வழியாக போனோம்னா நம்ம பெரியவரை தரிசனம் பண்ணிக்கலாம். அதே இது பெரியவருக்கு பக்கத்துலேயே இங்கனக்குள்ள ஒரு சின்ன மண்டபம் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிற இடத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு வரலாறு இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த போட்டிருக்காங்க, இந்திய தொல்லியல் துறை அம்மன் கோவில் நந்தி மண்டபத்திற்கு வடபுறம் அமைந்துள்ள இந்த கோவில் கல்வெட்டு உலக முழுடைய நாச்சியார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அம்மன் கோவில் 14ஆம் நூற்றாண்டில் பாண்டிய அரசனால் வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே கல்வெட்டின் மூலம் அறியப்படுகிறது. ராஜராஜன் காலத்தில் அம்மனுக்கு என்று தனி கோவில் சன்னதி கிடையாது. இங்கே இருக்கிற பெரிய நந்தி சிவனை பார்த்து அமைஞ்சிருக்கு. ஆனா அதே இதோட இடது பக்கம் பார்த்தோம்னா இங்க இருக்கிற குட்டி நந்தி, இங்க இருக்கிற குட்டி நந்தி இங்க இருக்கிற பெரிய நாச்சியாரை நோக்கி இருக்குதுங்க. இது பாண்டியர்களால 14ஆம் நூற்றாண்டுல உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்படியே கோவிலுக்கு நம்ம இடதுபுறமா பார்த்தோம்னா இந்த இடத்தோட ஒரிஜினல் நந்தி, கோவில் கட்டப்பட்ட போது வைக்கப்பட்ட நந்தி இந்த இடத்துல இருக்கு. இந்த நந்தி தான் கோவில் உருவானப்ப வச்சிருந்த நந்தி. இது அதுக்கப்புறமா கொண்டு வரப்பட்ட நந்தி. இங்க இருக்கிற சிலை. வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம தமிழர்களோட பெருமையையும் உலகையே வியக்க வைத்த கட்டிடக்கலையை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். அதுதான் தஞ்சாவூரோட பிரகதீஸ்வரர் கோவில். இந்த கோவில் கிபி 1010 மாமன்னர் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதுங்க. 1000 ஆண்டுகளுக்கு மேலாகவே கம்பீரமாக நிற்கிறது இந்த கோவில். 1987ஆம் ஆண்டில் இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் இங்கே வராங்க. இங்கே இருக்கிற சிற்பங்களும் கல்வெட்டுகளும் தூண்கள் எல்லாமே 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டதுங்க. இப்போது நீங்கள் பார்க்குறது விமானம் சுமார் 66 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த
இந்தியாவில் மிக உயரமான கோவில் விமானங்கள் இதுவும் ஒன்று. இதோட உச்சி வந்து ஒரே கல்லால் செய்யப்பட்ட கலசம் சுமார் 80 டன் எடை கொண்டதாக கூறப்படுது. இங்கே இருக்கிற நந்தி சிலை ஒரே கல்லால் செய்யப்பட்டது. சுமார் 6 மீட்டர் நீளமும் 3.7 மீட்டர் உயரமும் கொண்ட இந்த நந்தி இந்தியாவிலே மிகப்பெரிய நந்தி சிலைகளில் ஒன்றுங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோவில் இன்னைக்கும் இவ்வளவு கம்பீரமாக நிற்கிதுன்னா சோழர்களோட கட்டிடக்கலை எவ்வளவு அசத்தல்னு யோசிச்சு பாருங்க. இன்ன வரைக்கும் இந்த இடத்த ஏகப்பட்ட மக்கள் பார்க்க வராங்க. பெரிய கட்டிடத்தை அந்த காலத்தில் கட்டியிருக்காங்கன்னா அதை நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு விதமான அமைதி இருக்குங்க. எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. நீங்கள் தஞ்சாவூர் வந்தால் இந்த பெரிய கோவிலை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஃபோட்டோ எடுக்கவும் வரலாற்றை தெரிஞ்சுக்கவும் குடும்பத்தோட நல்ல நேரம் கூட பார்க்காம எல்லாத்துக்கும் இந்த இடம் செம்ம சாய்ஸு. கோவிலை சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவும் அருமையாகவே இருக்கும். நீங்களும் ஒரு தடவையாவது இந்த கோவிலை வந்து சுற்றி பாருங்கள், ரொம்பவும் நல்லாவே இருக்கும். இந்த கோவிலை கெட்டினதுக்காக வேலை பார்த்த எல்லாரோடைய பேரையுமே இந்த கோவிலில் எழுதினதாகவும் தமிழில் எழுதியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதுபோலவே தமிழோட எழுத்துக்களை இந்த கோவிலை சுற்றி எங்கே போய் பார்த்தாலுமே இருக்கும். எல்லா எழுத்துக்களுமே தமிழில் தான் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த மணிக்கு நம்ம மதுரையிலேருந்து நைட்டு 1 மணிக்கு இங்கே தஞ்சாவூர் வந்திருக்கோம். விடிய காலையில் 6 மணிக்கெலாம் இங்கே கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. தஞ்சாவூர்னாலே யாருக்கும் சொல்ல வேண்டியது இல்லை. தஞ்சை பெரிய கோவில் பிரகதீஸ்வரர் ஆலயம் தானே, அங்கே தான் இருக்கும். பல 100 ஆண்டுகளை முன்னாடி கட்டி இப்போ வரைக்கும் பெயிண்டிங்கும் பண்ணாமல் அந்த கோயில் அசையாமல் அப்படியே நிற்கிது. அது உலக அதிசயத்தில் இதை போடலாம் அப்படின்ற தகவல்லாம் வந்துச்சு. இன்னும் போடாமல் இருக்காங்க. கண்டிப்பாக அதெல்லாம் போடணும். எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கிற விதத்தில் ஒவ்வொரு இடத்துக்கு பக்கத்துலேயுமே இந்த மாதிரி போர்டு வச்சுருக்காங்க. இதில் படித்து தெரிஞ்சுக்கிறணும்னு சொல்லி. கோவிலுக்கு வந்தால் மட்டும் பத்தாது, அதை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும்ல. அதனால் இங்கே ஒரு 3 பசங்களை பிடிச்சி உட்கார வச்சிருக்கேன். சபாஸ் மாமா, சபா. ஒரு பொண்ணு 2 பசங்க. அவங்க கிட்ட கொஸ்டினை ஏதோ ஒன்று அவங்க கிட்ட கொஸ்டினை கேட்போம். அவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். இவங்க தான் அந்த 3 பேர். நிறைய வீடியோல பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோலையும் பார்ப்பீங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. பெரிய கோவிலை கட்டினது யாரு? ராஜராஜ சோழன். இவனும் கரெக்டா சொல்லிட்டியா? எந்த அரசர் காலத்துல இது கட்டப்பட்டது? சாரி, எனக்கு தெரியாது. இதுதான் தவறான செயல். இன்டர்நேஷனல் கொஸ்டின். இன்டர்நேஷனல் கொஸ்டினா? ஏய், எந்த அரசர்ல இப்ப என்ன அரசர் சொல்றேன்? ராஜராஜ சோழன். சேல. அது எந்த அரசரோட காலம்?
சேலரா சேலம். சேலர் சேலர் தானே சேலர் சேரரா? சேலரா சேலரா சரி சரி. பெரிய கோவிலோட இன்னொரு பெயர் என்ன? சோழி இந்த கோவிலுக்கு இன்னொரு பேர் இருக்குல்ல, அது என்ன பேரு? பெரிய கோயிலா? கோவில் யாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது? ஈஸ்வரன் சிவனுக்கு. கரெக்டா சொல்றீடா புரா. சிவன் பக்தர் வருவாங்க. சிவன் இருக்கான், அது போதும், வேற என்ன? இந்த கோவில் கட்டப்பட்ட ஆண்டு? ரெண்டு பேருக்கு மட்டும் ஈஸியா கேக்குற, எனக்கு மட்டும் டஃபா கேக்குற. நான் ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் தான், அதுக்காக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். போன வருஷம் இல்ல, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நானு. சொல்லு சொல்லு சொல்லு. தெரியாது. இது கூட தெரியலையா? எத்தனாவது வருஷம்? 1010. 1010 தானா? நெக்ஸ்ட் வருஷம் வரும்போது சொல்லு, கரெக்டா சொல்றேன். 1010. அந்த கோவிலோட கோபுரம் இருக்குல்ல, அதோட உயரம் என்ன? தெரியலையா? யாருன்னு தெரியல. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். யாருக்கு? யாருக்கு தெரியும் சொல்ல, தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். 20. சரி, கரெக்டா? அப்பங்க பெரிய கோவில் எந்த மாநிலத்துல இருக்கு? மாநிலமா? தஞ்சாவூர். மாநிலம் தஞ்சாவூர். தஞ்சாவூரா? திருச்சி. திருச்சியா? ஐயோ திருச்சியா? மாநிலம் கூட திருச்சி இல்லடா. மாநிலம்னா தெரியாது. இந்த பெரிய கோவில் எந்த கல்லை யூஸ் பண்ணி கட்டப்பட்டது சொல்லு பார்ப்போம். செங்கல். செங்கல்னே. செங்கல். சரி, செங்கல். செங்கல்னே. அதே பாரு செங்கல். இது கிடையாதுல. போன் நான் உட்கார்ந்திருக்க இடத்துல தான் நான் சொல்லுவேன். கோவிலோட முக்கிய தெய்வம்டா யாரா? ஏன்ட்ட கேட்டீங்கன்னா டக்குன்னு வந்துரும். கோயிலோட முக்கிய தெய்வம் நந்தி. நந்தி. சூப்பரா ரைட்ரா. பெரிய கோவில்ல இருக்கிற பெரிய சிலை எது? யாரு? அவன்தானங்க. பெரிய கோவில்ல இருக்கிற பெரிய சிலை ஈசா. ஈசாவா? நீ பெரிய கோயில்ல எதுடா? பெரிய கோயில் தான். எதுக்கு பெரிய சிலை? இது இருக்க பெரிய சிலை நந்தி. இல்ல லிங்கம். ஏதாவது ஒண்ணு சொல்லு. லிங்கமா நந்தியா? நல்லா வருவடா. நந்தி. பெரிய கோவிலோட விமானத்தோட வடிவம் என்ன? விமானத்தோட வடிவமா? அந்த விமானத்தோட வடிவம் என்னது? உருளை வடிவம். உருளையா? தப்பு. விமானம்னா மேல இருக்கிறது தானே? கூம்பு. கூம்பு. தக்காணம். உருளை. பிரமிடு. ராஜராஜனோட வடிவம் தானே கேட்டீங்க. இப்படி சொன்னா பிரமிடு சொல்லிட்டு. அது முக்கோணம் தானே இருக்கு. அவ்வளவுதான். அடுத்த வீடியோல சந்திப்போம். பெரிய கோவிலோட விளாக் முடிஞ்சு.